கைவல்ய தரிசனம் தி ஹோலி சயின்ஸ். இந்த புக் இப்ப தமிழ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வாங்கி படிக்கணும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நான் ஒரு 3-4 காரணம் சொல்றேன். ஒண்ணு, யுக்தேஸ்வர் கிரி எழுதின ஒரே ஒரு புக் அப்படின்னா கைவல்ய தரிசனம் மட்டும்தான். இதுவும் அவரா எழுதணும் அப்படின்னு நினைச்சு எழுதல. மகாவதார் பாபாஜி அவரை கண்டிப்பா நீங்க இந்த புக் எழுதணும், நீங்க எழுத வேண்டிய காரணம் எதனால அப்படிங்கறத அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை பத்தி நீங்க ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகில படிச்சிருப்பீங்க. சோ அவர் கட்டளையிட்டதுனால இவர் இந்த புக் எழுதுறாரு. அதுவும் 8 மாசத்துல இந்த புக்கை எழுதி முடிக்கிறார். சோ யுக்தேஸ்வர் கிரி எழுதினா ஒரே ஒரு புக் அப்படிங்கறதுனால கண்டிப்பா நீங்க இந்த புக்கை வாங்கி படிக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லாருமே எந்த யுகத்துல இருக்கோம், யுகம்னா என்ன, யுக கணக்குனா என்ன, யுக கணக்கீடு எப்படி பண்றாங்க, நம்ம கால்குலேட் பண்ற யுக கணக்கீடு சரிதானா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நமக்குலாம் இருக்கும். கிரேதா யுகம் சொல்லுவாங்க, அப்புறம் கலியுகம்னு சொல்லுவாங்க. சோ இந்த யுகங்கள்லாம் என்ன, எப்படி அதை கால்குலேட் பண்ணணும், நம்ம இப்ப இருக்கிற யுகம் என்ன, ஏன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவ்வளவு டெவலப் ஆகுது, ஏன் இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் முன்னாடி இல்ல, அப்ப இன்னும் எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்கும். இது நிறைய சயின்டிபிக்கலான விஷயத்தையும் இன்டர்லிங்க் பண்ணி இந்த புக்ல அவர் பேசியிருக்காரு. சோ அதனால ரெண்டாவதா நீங்க இந்த புக்கு கண்டிப்பா படிக்கிறோம். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மறை நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது பைபிளா இருக்கட்டும், இல்ல குரானா இருக்கட்டும், இல்ல பகவத்கீதையா இருக்கட்டும், இந்த மாதிரி நூல்களை நம்ம படிச்சு பார்க்கும்போது இதுல நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். அது மாதிரி பைபிள்லயும் பகவத்கீதையும் இருக்கிற ஒற்றுமைகள் என்ன, அதுல என்ன கான்செப்ட் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க, இல்ல எந்தெந்த விஷயம் இடைச்சொற்களா சொல்லியிருக்காங்க. இடைச்சொற்கள்னா இடையில வந்தவங்க அதுல என்னென்ன ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைல்டா இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கான்செப்டையும் சொல்லி அது பைபிள்ல எப்படி சொல்லியிருக்காங்க, அது பகவத்கீதையில எப்படி சொல்லியிருக்காங்க, எதை இடைச்சொற்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இதுல டீடைலா சொல்லியிருக்காங்க. சோ இந்த 3 விஷயத்துக்காக நீங்க கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த புக் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அதனால 2-3 தடவை இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. 2-3 டைம் நீங்க படிச்சீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரியும். நன்றி.